Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெசர்ட் சஃபாரி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க போறீங்க? அங்க போய் என்ன பண்ணுவ? இது பாத்தீங்கன்னா இது ஹாலிடேஸ்ல தான் போனோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க சார்ஜா போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அங்க தான் friend சார்ஜால உள்ள friend தான் வந்து இன்னைக்கு வந்து டெசர்ட் சஃபாரி போலாம் அப்படினு சொல்லிட்டு புக் பண்ணிருக்காங்க. இது ஹாலிடேஸ்ல வெளில போனாலே பாத்தீங்கன்னா வந்து கூட்டமா தான் இருக்கும். மோஸ்ட்லி வெளில கிளம்ப மாட்டோம் நாங்க. நம்ம தனியா போனா தான் பாத்தீங்கன்னா செம கூட்டமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம புக் பண்ணிட்டு போனா கொஞ்சம் வந்து அவங்களே ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படினு சொல்லி தான் இன்னைக்கு புக் பண்ணோம். பாத்தீங்கன்னா வந்து இவங்களே வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பிக்கப் டிராப்பும் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்களோட வண்டியும் வந்தாச்சு, நம்ம கிளம்ப போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்து வண்டி வந்திருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வேன் தான் வந்து இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. ஈத் ஹாலிடேஸ்னால பிஸி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற ஏதோ ஒரு வண்டியை வந்து நமக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours ட்ராவலுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து நம்மளை இங்கே வந்து கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஷாப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரபிக் காஸ்டியூம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாமே ரெண்டால் நம்ம பே பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம பிள்ளைங்க ப்ளே கிரவுண்டை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயே கடைசியில் பார்த்தா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் வர வேண்டிய இடமே இல்லை, வேறு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து வேறு லொக்கேஷனுக்கு போக போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 30 minutes ட்ராவல்ஸுக்கு அப்புறம் வந்து இங்கே கொண்டாந்து நம்மளை விட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ கொண்டாந்து விட்டுருக்காங்க நம்மளை. இதை பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து எல்லாமே வந்து பிஸியாக தான் இருக்குது. எல்லா காருமே வந்து சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா மண்ணில் காலை வைக்க மாட்டா, பீச்சுக்கு போனாலும் சரி. அதான் இங்கேயும் வந்து இறங்க மாட்டேன்ட்டா. பெரிய பாப்பா அப்படி இல்லை, பார்த்தீங்கன்னா மண்ணை பார்த்ததும் நல்லா வந்து மண்ணை நோண்டி விளையாண்டுட்டு இருப்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் இல்லை, வாங்க கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க விட்டுட்டாங்க. தூரத்தில் தெரிகிற நிறைய கார்லாம் நிற்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இப்போ நம்ம போகணுமா. மண்ணிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நடக்கவே முடியல. கால் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போகுது, நடக்கவே முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்டோன் மாதிரி இருக்கிற பிளேஸில் காலை வச்சு நடந்து கொஞ்சம் போகிறோம். இது என்னடா இன்றைக்கி நமக்கு வந்த சோதனை, ஒவ்வொரு இடமா போயிட்டு ஏமாந்து வர்றோமே அப்படின்னு பேசிக்கிட்டே நாங்களும் ஸ்லோவாக அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் நடந்து கஷ்டப்பட்டு எப்படியோ. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த புக் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கியூவே நின்றுக்கிட்டு இருக்கு. யார் வந்ததே பார்த்தீங்கன்னா வந்து குடுக்குட்டும் போய் உள்ளே போய் உட்காந்தோம். பார்த்தீங்கன்னா நம்மளை டெசர்ட் சஃபாரி தான் அழைச்சிட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பி ஏறி உட்காந்தோம். டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டாந்து இங்கே அந்த கேம்பிங் பண்ணுற ஷோ பண்ணுற பிளேஸ்க்கே நம்மளை கொண்டாந்து விட்டுட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வந்து நம்மளை ஏற்றுனாங்க. சரி நம்ம டெசர்ட் சஃபாரி தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்தா கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு கேப்பில் கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. நமக்கு வந்து சன்செட் ஆக போகுது. இதுக்கு மேலே வந்து டெசர்ட் சஃபாரி வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. சன்செட்டுக்கு அப்புறம் வந்து பண்ண மாட்டாங்க.
பைக் ரைட்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு தான் வந்து கை கட்டினது வாய் கட்டலைங்கிற மாதிரி வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒன்றுமே ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கியூ, எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கூட இல்லை, கிடைக்கல, எல்லாமே முடிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது இன்றைக்கி. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேட் ஷோலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து நிற்கிறது கூட இடம் இல்லை, அவ்வளோ பேர் நிற்கிறாங்க இங்கே. இதில் வந்து நமக்கு வந்து உட்காந்தா தேவலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் உட்காரத்துக்கு சுத்தமாக இல்லை, நிற்கக்கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் புக் பண்ணவங்க அவங்கள வந்து கால் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியாத ஒரு ரூட் தெரியாத ஒரு டிரைவரை விட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து அவங்க பிஸியாக இருக்கிறனாலன்னு. பட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த குழந்தைங்களோட வர்றதுக்குங்கிறது ரொம்பவே இன்றைக்கி வந்து ஒரு கஷ்டம். நம்ம பேச்சுலரான தனியாக வந்துட்டு தான் பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு வர்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா பெல்லி ஷோ தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா வந்து வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியல நம்மளால். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளாக தனியாக வந்து இந்த கூடயும் வந்து எல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம் போல். நம்ம சீக்கிரமாகவே வந்திருக்கலாம். இவங்கள நம்பி புக் பண்ணி இவ்வளோ டைம் வேஸ்ட்டு, அவங்க பிக்கப் ட்ராப்னு சொல்லிட்டு காசு வேறு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க, எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி. பார்த்திங்கன்னா பெல்லி டான்ஸ் முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். இந்த கூட்டத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட முடியாது இன்றைக்கி. பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வெளில கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேம்ப்லேருந்து இவங்களே வந்து கொண்டாந்து விட்டாங்க நமக்கு மெயின் ரோட்டில். ஏன்டா இன்றைக்கி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம டயர், செம்ம அலைச்சல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே. எங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி நீங்களே எங்கேயாவது வந்து ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிஸின்னு சொல்லியிருந்திருந்தா கூட பார்த்திங்கன்னா நம்ம வேறு நாள் நாங்கள் வந்திருப்போம். பட் பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ்க்காக வந்து நமக்கு வேறு ஏதோ பண்ணி வந்து நம்மளை வந்து எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாகிடுச்சு. மெயின் ரோடு விட்டதும் போதும் நமக்கு வந்து நம்ம காரு பார்க்கிங் பண்ணது அவ்வளோ தூரத்துலேயே நடந்து வந்தோமா. இப்போ திரும்ப ரிட்டர்ன் அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போய் வண்டியில் ஏறணும் வேறு. ஒரு வழியாக நம்ம காரில் வந்து உட்காந்து நம்ம துபாய் ரீச் பண்ணதான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.